இந்திய அணியோட கேப்டன் ரோஹித் சர்மா மற்றும் அவரோட மனைவி ரித்திகா தம்பதியினருக்கு ஆண் குழந்தை பிறந்திருக்கு. 2018ஆம் ஆண்டு இந்த தம்பதியினருக்கு பெண் குழந்தை பிறந்திருந்த நிலையில தற்போது இரண்டாவது குழந்தைய வரவேற்றிருக்காங்க. ஆஸ்திரேலிய அணிக்கு எதிரான 5 போட்டிகள் கொண்ட டெஸ்ட் தொடர்ல இந்திய அணி பங்கேற்க இருக்கு. வர 22ஆம் திகதி அந்த அணி பேர்த் மைதானத்துல ஆஸ்திரேலியா அணியை எதிர்த்து முதல் டெஸ்ட் போட்டியில விளையாட இருக்கு. ஆனா இதுவரைக்குமே இந்திய அணியோட கேப்டன் ரோஹித் சர்மா ஆஸ்திரேலியாவுக்கு பயணிக்கல. இந்த அணியோட வீரர்கள் ஆஸ்திரேலியாவில தீவிர பயிற்சியில ஈடுபட்டுள்ள நிலையில ரோஹித் சர்மா மும்பைல இருந்துட்டு இருக்காரு. இதற்கான காரணம் குறித்து ரசிகர்களுக்கு வெளிப்படையாக இந்த தகவலுமே தெரிவிக்கப்படல. இதற்கிடையில ரோஹித் சர்மாவோட மனைவி ரித்திகா கர்ப்பமாக இருக்கிறதால ரோஹித் சர்மா ஆஸ்திரேலியா செல்லல அப்படின்னு சொல்லப்படுது. கடந்த சில மாதங்களாகவே ரோஹித் சர்மாவுடன் அவரோட மனைவி ரித்திகா எந்த பயணத்தையுமே மேற்கொள்ளல. அதே போல மும்பை டெஸ்ட் போட்டியை காண வந்த போது கூட ரித்திகா கர்ப்பமாக இருப்பது உறுதி செய்யப்பட்டிருந்தது. இந்த நிலையில தம்பதியர் 2 பேருமே இரண்டாவது குழந்தைய வரவேற்க தயாராகி வந்தது தெரிய வந்திருக்கு. இதனால ரோஹித் சர்மா லீவ்ல இருக்கணும் அப்படின்னு ரசிகர்களே ஆதரவாக இருந்துட்டு இருக்காங்க. இந்த நிலையில மும்பையில உள்ள மருத்துவமனையில ரித்திகாவிற்கு ஆண் குழந்தை பிறந்திருக்கிறது தெரிய வந்திருக்கு. இப்போ மனைவி ரித்திகாவோட ரோஹித் சர்மா ஆதரவாக இருக்கிறாரு. இவங்க 2 பேருமே ஆண் குழந்தைய வரவேற்றிருக்காங்க. இந்த தம்பதியினருக்கு 2015ஆம் ஆண்டு திருமணம் முடிவடைந்த நிலையில 2018ஆம் ஆண்டு பெண் குழந்தை பிறந்திருந்தது. சமீரா என்று அழைக்கப்பட்ட அந்த குழந்தைக்கு ரசிகர்கள் ஏராளமானோர் இருக்காங்க. IPL தொடரின் போது மும்பை அணி விளையாடும் போட்டிகள்ல ரோஹித் சர்மாவோட அதிகமாக சமீரா காணப்படுவார். தற்போது குட்டி ரோஹித் வந்திருக்கிறதால அவரோட ரசிகர்கள் ரோஹித் சர்மாவிற்கு வாழ்த்துக்களை தெரிவிச்சிட்டு இருக்காங்க. அண்மையில விராட் கோலி மற்றும் அனுஷ்கா சர்மா தம்பதியினருக்கு ஆண் குழந்தை பிறந்திருந்ததும் குறிப்பிடத்தக்கது. இதுபோல உடனுக்குடன் நியூஸ்களை தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா மறக்காம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க.